நம்ம வேல்டெக்ஸில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெஃபரல் லிங்க் வந்து பின் கமெண்ட்ல நான் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்கள் ஃபோனில் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் சைன் அப் பண்ணுறதுக்கு. நீங்கள் எந்த கண்ட்ரியோ அதை சூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடியை வந்து என்டர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு அதை க்ரியேட் பண்ணிட்டு, ஒரு 8லேருந்து 15 கேரக்டர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஸ்பெஷல் கேரக்டர்ஸு, கேபிட்டல் லெட்டர்ஸ் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை அப்படியே திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கள். மைண்டோர் எஃபெக்ட்ஸ் அகாடமி வந்து வேல்டெக்ஸோட அஃபிஷியல் ட்ரெய்னிங் பார்ட்னராக இருக்கும். அதனால் இந்த பார்ட்னர் கோடையே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு வெரிஃபிகேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு அங்கே என்ன வருதோ அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கடைசியாக வந்து ஐ கன்ஃபார்ம் தட் ஐ எம் நாட் யூஎஸ் பர்சன் ஃபார் டேக்ஸ் பர்பஸ் அண்ட் அக்ரி வித் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக சைன் அப் எல்லாமே கொடுத்துட்டு அப்புறம் சைன் அப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் மொபைலில் வந்து வேல்டெக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இங்கே ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணனால லாகின் கீழே வந்து லாகின் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ டேரெக்டாக இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். உங்கள் இமெயில் ஐடியும் உங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணது போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் 4 டிஜிட் பின்னு, அப்புறம் பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷனும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இமெயில் வெரிஃபிகேஷனும் வரும். இமெயில் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிடுங்க. உங்கள் ஃபோனுக்கு 6 டிஜிட் ஓடிபி இமெயிலில் வரும். அதை என்டர் பண்ணிட்டு, அப்புறம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு வந்து அப்லோட் பண்ணிட்டு, ஆதார் கார்டு வந்து இந்த 4 எட்ஜஸும் கரெக்டாக கிளியராக இருக்கணும். நீங்கள் கரெக்டாக ஃபோட்டோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கரெக்டாக ஃபோட்டோ எடுக்கணும் கிளியராக. அப்புறம் வந்து அட்ரஸ் வந்து ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதே அட்ரஸை நம்ம போடணும். அதில் எதுவும் தப்பு பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனித்தனியாக அப்லோட் பண்ணிட்டு, அப்புறம் நீங்கள் வந்து வேல்டெக்ஸ் அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. உங்கள் கேஒய்சி ப்ராசஸ் வந்து இன் ரிவ்யூவில் இருக்கும். அப்புறம் 2 to 3 இயர்ஸில் வந்து அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து எப்படி டெபாசிட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித் தரேன்.